ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பாருங்கள். ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் 1ல் யூனிட் 5ல் பஃபர் அண்ட் ஐசோடானிக் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச், அதோட டெஃபனிஷன், டெட்டர்மினேஷன், அப்ளிகேஷன், மெத்தட்ஸு எல்லாமே பார்த்தோம். இப்போ வாங்க பஃபர்னால் என்னென்னு பார்க்கலாம். பஃபர்னு பார்த்தீங்கன்னா பஃபர்ன்றது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு சொல்யூஷனோட பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதை தான் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அது எப்படி ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிரப் எடுத்துக்கோங்க, அதில் ஆசிட் ஆர் ஆல்கலி ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அதோட பிஹெச்சை மெயின்டைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதை லாங் பீரியடில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது மாய்ஸ்சர்னாலேயோ இல்லை ஹியூமிடிட்டினாலேயோ அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா நம்ம அதோட பஃபரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். பிஹெச்சை மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பஃபர் சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு பிஹெச்சை மெயின்டைன் பண்ணி தென் சேல்ஸுக்கு அனுப்புறது. ஸோ பஃபர் சொல்யூஷனுக்கு என்ன டெஃபனிஷன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. Buffer solution is a pH remain unchanged to when small amount of either acid or alkali is added ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆசிட் இல்லைனா அல்கலி ஆட் பண்ணும்போது அதோட pH வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். அதை தான் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அடுத்தது பஃபர் சொல்யூஷனுக்கு ஃபார்மசி ரிலேட்டடாக டெஃபினிஷன் பார்த்தோம்னா, a solution which resists to change in pH and addition of small amount of acid or alkali due to reserve its alkalinity or alkalinity. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் ஆர் அல்கலி ஆட் பண்ணும்போது அதோட pH சேஞ்ச் ஆகிறத ரெசிஸ்ட் பண்ணணும். அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, தடை, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்னு பார்க்கும்போது இது வந்து லாங் பீரியடில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பிஹெச் சேஞ்ச் ஆகாது. நோ ஆல்ட்ரேஷன் ஃபார் பிஹெச் டைலூஷன். பிஹெச் டைலூஷனில் இருக்கும்போது அது நம்மளுக்கு எந்த ஆல்ட்ரேஷனும் ஆயிருக்காது. அதாவது ஃபங்கஸ் ஃபார்மேஷன்ஸ் இல்லைனா லைட்னால கலர்ஸ் ஃபேட் ஆகுறது அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது. அதுக்கடுத்து ஆசிட் ஆர் அல்கலி ஆட் பண்ணுறதுனாலையும் பிஹெச் வந்து சேஞ்ச் ஆயிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பஃபர் ஈக்குவேஷனை பார்த்தோம்னா ஹெண்டர்சன் ஹேசல்பல்க் ஈக்குவேஷன் கூட சொல்லிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீக் ஆசிட் இருக்கு இல்லையா, வீக் ஆசிட் இல்லைனா வீக் அல்கலியோட பிஹெச் டெட்டர்மினேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். வீக் ஆசிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா HA ஃபார்முலா பாருங்கள், HA H + A மைனஸ்ன்னு பிரிச்சுக்கோங்க. இதோட KA வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். KA வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி எழுதிக்கணும். அதுக்கடுத்து KA வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம வீக் ஆசிட் அப்படிங்கிறதுனால H+ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இங்கே கொண்டு வந்துக்கோங்க. என்ன வருதுன்னு பாருங்கள், A- தென் HA. ஓகேங்களா? நமக்கு வந்து HA அது கிடைக்குதுங்க, இந்த மாதிரி ஒன்று கிடைக்கிது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கடுத்தது என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா லாக் எடுக்கணும். -log H+ = -log KA -log A- இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, HA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு A- அப்படிங்கிறது ஆசிட். ஓகேங்களா? இது வந்து நமக்கு என்னது, சால்ட்டு. அப்போது நம்ம -log H+ங்கிறத நம்ம என்னென்னு எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா pH அப்படின்னு எழுதிக்கலாம். -log KAங்கிறத pKa அப்படின்னு எழுதிக்கலாம். -log A-HA அப்படின்றத ப்ளஸ்ஸாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு மேலே போயிடும், ஆசிட் கீழே வந்துடும். இப்போ பாருங்கள் ஃபார்முலா எப்படி வருதுன்னு பாருங்கள். pH = pKa + log salt / acid. இதுதான் நமக்கு ஃபார்முலா. அதுவே நம்ம வீக் பேஸ் எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா BOH. அதை எப்படி டிவைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் தனியாக பேஸ் தனியாக டிவைட் பண்ணும்போது B + OH மைனஸாக டிவைட் ஆகுது. KB வேல்யூ கண்டுபிடிக்கணும். KB அப்படின்னு பார்த்தீங்கன்னா B எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸை தான் மென்ஷன் பண்ணுது. அப்போ -log எடுக்கிறோம். லாக் எடுத்தோடனே நமக்கு என்ன கிடைக்கிது, POH PKB மைனஸில் இருக்குது. அதே ப்ளஸ்ஸாக மாறும்போது நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா POH = PKB + log salt / base. ஓகேங்களா? இதுதான் நமக்கு லாஸ்ட் ஃபார்முலாவாக கிடைக்கிது. தென் இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2-3 சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வீக் ஆசிடு இல்லை அதுக்கோட சால்ட்டு அதோட
கேஏ வேல்யூ அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தானே நம்ம pH பஃபர் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கும் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. pH = PKC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பஃபர் கெப்பாசிட்டி. பஃபர் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. பஃபர் கெப்பாசிட்டின்றது என்ன அப்படின்னு நல்லா பார்த்துக்காங்க. 1 லிட்டர் சொல்யூஷன், இப்போ பாருங்கள், நீங்கள் 1 லிட்டர் பஃபர் சொல்யூஷன் வச்சுருக்கீங்க. அப்போது நீங்கள் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் இல்லைன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேஸ், அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் இல்லைன்னா ஸ்ட்ராங் பேஸ் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணும்போது ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ pH சேஞ்ச் ஆகுது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃபர் கெப்பாசிட்டி. அதை வந்து டெஃபினிஷன் பாருங்கள். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் பேஸ் தட் மஸ்ட் பி ஆடட் டு 1 liter ஆஃப் பஃபர் சொல்யூஷன் டு சேஞ்ச் இன் pH பை 1 unit. அதுக்கு ஃபார்முலா பார்த்தாங்கன்னா பீட்டா = ΔB/ΔPH அதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ΔBன்றது ஒன்றும் இல்லை, கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் பேஸ் டு சேஞ்ச் இன் pH 1 liter ஆஃப் பஃபர் சிஸ்டம் அதை சொல்லியிருக்காங்க. ΔPHங்கிறது pH சேஞ்ச் காஸ் பை அடிஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் பேஸ் அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது சால்ட்டு இல்லைனா அதோட ஆசிட் இல்லைனா சால்ட்டு அதோட பேஸ் அதுக்கிடையில் இருக்கிற ரேஷியோ வந்து 1:1 அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து டோட்டல் பஃபர் கான்சன்ட்ரேஷனை ஒரு ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பஃபர் கெப்பாசிட்டிக்கும் அண்ட் பஃபர் கான்சன்ட்ரேஷனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேன்ஸ் லைக் சொல்லியிருக்காரு. என்ன ஃபார்முலா சொல்லியிருக்காருன்னா பீட்டா = 2.3C KA and H3O plus by KA plus H3O whole square அதை தான் நமக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அயானிக் ஸ்ட்ரென்த் சொல்யூஷன், டெம்பரேச்சர் இருக்குது. அதாவது அயானிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் சொல்யூஷன் பார்க்கும்போது நமக்கோட நிறையா அயான்ஸ் இருக்குது, நிறைய ஆட்டம்ஸ், நிறைய மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சால்ட்டை வந்து நீங்கள் பஃபர் சொல்யூஷனில் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அயானிக் ஸ்ட்ரென்த்தை சேஞ்ச் பண்ணுது. இது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிஸ்ட் பஃபர் ஸ்பீசிஸ், ஹைட்ரோனியம் அயானோட ஆக்டிவிட்டி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி pHஐயும் சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபார்முலா படி பார்த்தோம்னா pH = pKa plus log A minus by HA plus log lambda A minus 1 அப்படி சொல்லியிருக்காங்க. காமா A minus 1 பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட். ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்ன்றது <1 இருக்கும்போது, அதாவது காமா A minus 1 அப்படின்னு பார்க்கும்போது இது <1 இருந்துச்சுன்னா இது ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதாவது அதோட ஸ்ட்ரென்த்து வந்து லோவாக இருக்கும், அயானிக் ஸ்ட்ரென்த் வந்து லோவாக இருக்கும். அதுவே ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ <1 இருக்கும்போது, அதாவது இன்க்ரீஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயானிக் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா அதுவும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டெம்பரேச்சர் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பஃபருக்கும் இடையில நிறையா வேரியஸ் இருக்குது. அப்போது ஒரு பஃபர் சொல்யூஷன் ஒரு டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுவாங்க, இன்னொரு பஃபர் சொல்யூஷனை இன்னொரு டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இதனால் டெம்பரேச்சரும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட் சோடியம் போரேட்டு, அசிட்டிக் ஆசிட் சோடியம் அசிட்டேட்டு அதெல்லாம் சொல்லலாம். பஃபர் இன் ஃபார்மசூட்டிக்கல் சிஸ்டம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் பஃபர்ஸ் வந்து என்ன ரோல் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். 2 ரோல் இருக்குது. ஆக்சுவல் ஃபார்மசூட்டிக்கல் பஃபர், ஸ்டாண்டர்ட் பஃபர் சிஸ்டம்ஸ். ஆக்சுவல் ஃபார்மசூட்டிக்கல் பஃபர்ஸ்ன்னு பார்க்கும்போது பாஸ்பேட் பஃபர் அண்ட் போரேட் பஃபர். அடுத்தது இதில் ஸ்டாண்டர்ட் பஃபர்னு பார்க்கும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, பொட்டாசியம் குளோரைட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆக்சுவல் ஃபார்மசூட்டிக்கல் பஃபர்ஸ்ன்னு பார்க்கும்போது இதை வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தெராபியூட்டிக் ப்ரிப்ரேஷனோட pH லிமிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அது என்ன எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சால்யூபிலிட்டி ஆஃப் காம்பனண்ட்டு, ஒரு காம்பனண்ட் வந்து எப்படி சால்யூபிள் ஆகிருக்கிற காம்பனண்ட்டை வந்து அதோட pHஐ மெயின்டைன் பண்ணுறதுக்கு, கெமிக்கல் சால்யூபிலிட்டி ஆஃப் ஃபார்முலேஷன், இது நம்ம ஒரு சிரப் தயாரிக்கும் போது அதில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதோட pHஐ மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இதில் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டோட ரியாக்ட் ஆகாது. அதனால எந்த பயமும் இல்லாமல் பஃபர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கும் போகாது. அதனால எந்த வகையான ரியாக்ஷனும் வேறு கலர் சேஞ்சஸ் ஓடர் சேஞ்சஸ் அதெல்லாம் நடக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது சால்யூபிலிட்டி இன்க்ரீடியண்ட்டு சால்யூபிளாக இருக்கும் இல்லையா, அதையும் இது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆசிட் பேஸ் ரியாக்ஷனில் வந்து இது இன்வால்வ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா பஃபர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பஃபர் சொல்யூஷனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னாவே அதுக்கு கண்டிப்பானது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். அடுத்து இது ஒரு சேஃப் மெத்தட் தான். இது வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனையும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா 2 வகையான பஃபர்ஸ் இருக்கு இல்லையா, பாஸ்பேட் பஃபர்ஸ் அண்ட் போரேட் பஃபர்ஸ். பாஸ்பேட் பஃபர்னு பார்க்கும்போது இது வந்து டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டோட பிகேஏ வேல்யூ அதை சொல்லலாம். கம்பேர் பண்ண பாஸ்பேட் பஃபருக்கு இது எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். அதோட பிஹெச்ன்னு பார்த்திங்கன்னா 7.2. இது வந்து லாக்ரிமல் ஃப்ளூயிடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கேட்டையான்ஸில் இதில் வந்து இன்சால்யூபிள் ஆகாது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஜிங்க்கு, அலுமினியம், அப்புறம் நிறையா சொல்லிட்டு போகலாம். இந்த கேட்டையான்ஸ்லாம் இதில் இன்சால்யூபிள் ஆகாது. அதுக்கடுத்தது இதை இன்டர்னலாக நம்ம வந்து எடுக்க முடியாது. இன்டர்னலாக அப்படி எடுத்தோம் அப்படின்னா அது உள்ளே போய் ப்ரெசிபிடேட் ஆயிரும். கால்சியம், மெக்னீஷியம், அயோடின் அதெல்லாம் வந்து ப்ரெசிபிடேட் ஆயிரும். நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜியாக ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இது ரூம் டெம்பரேச்சரில் மோல்டு கூட க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூம் டெம்பரேச்சரில் மோல்டு க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது சீரன்சன் பாஸ்பேட் பஃபர். இதுவும் ஒரு பாஸ்பேட் பஃபரில் சீரன்சன் பாஸ்பேட் பஃபர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் பஃபரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaClஓட ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோடானிக் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. ஐசோடானிக் சொல்யூஷன் ஆர் ஐசோடானிக் ஃப்ளூயிட் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சீரன்சன் பாஸ்பேட் பஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது போரேட் பஃபர். போரேட் பஃபர்னு பார்க்கும்போது மெட்டல் கண்டெய்னிங் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம போரேட் பஃபர் மூலியமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுவே பாஸ்பேட் பஃபரில் நம்ம மெட்டல் கண்டெய்னிங் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இன்டர்னலாக எடுத்துக்க முடியாது. அதாவது ஐவி இன்ஜெக்ஷன், IM இன்ஜெக்ஷன், சப்குட்டேனியஸ் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் மோல்டை க்ரோத் பண்ணக்கூடியது தான். ரூம் டெம்பரேச்சரில் என்ன பண்ணோம்னா க்ரோத்திங் ஆஃப் மோல்டு அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் பஃபர் சிஸ்டம். ஸ்டாண்டர்ட் பஃபர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டாண்டர்ட் பஃபர் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். எப்போவுமே பஃபர் சொல்யூஷன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து இது வந்து லெபார்ட்ரியில் யூஸ் பண்ணுற மெத்தட். பஃபர் சொல்யூஷன் ஏற்கனவே ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்ம டெஸ்ட்டு பண்ணி அதை கம்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ சீரன்சன் மாடிஃபைட் பாஸ்பேட் பஃபர், ஃபெல்ட்மன் போரேட் பஃபர் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl, KCl, NaOH இதெல்லாம் வந்து நம்ம HCl வந்து 1000 ml ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட் சொல்யூஷனுக்காக ஆட் பண்ணி டெஸ்ட்டு செய்வீங்க. அதெல்லாம் தான் இது சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் பஃபர் சிஸ்டம்ஸில். அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஃபர்ஸ் இன் பயாலஜிக்கல் சிஸ்டமில் எப்படி ஒர்க் ஆகுது. பயாலஜிக்கல் சிஸ்டம்லேயும் பஃபர் ஒர்க் ஆகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது பிளட்டு, பிளாஸ்மா அது மாதிரிலாம் ஒர்க் ஆகும். பிளட்டோட pH என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4. இது 7.4க்கு மேலே போனாலோ இல்லை கீழே வந்தாலோ நமக்கு வந்து லைஃப் த்ரெட்டனிங் ப்ராசஸ் தான்.
அடுத்தது இது பிரைமரி பஃபர் செகண்டரி பஃபர்ஸ்னு ரெண்டு வகை இருக்குது. பிரைமரி பஃபர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் இருக்குது. செகண்டரி பஃபர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசியில் இருக்குது. பிரைமரி பஃபரோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கார்போனிக் ஆசிட் பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் அண்ட் பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம். செகண்டரி பஃபர்னு பார்க்கும்போது ஹீமோக்ளோபின் பஃபர் சிஸ்டம்ஸ் அண்ட் த பாஸ்போரிக் ஆசிட் பஃபர் சிஸ்டம்ஸ் ரெண்டு வச்சுருக்காங்க. கார்போனிக் ஆசிட் பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசிவாக ஹைட்ரஜன் அயான் இருக்குது. எக்ஸசிவ் ஹைட்ரஜன் அயான் நம்ம வச்சுருக்கோம் உடம்புல இருக்குது அப்படிங்கும்போது ஸ்ட்ராங் ஆசிடும் வீக் பேஸும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா கார்போனிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணிடும். அப்போ கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஏற்படலாம். அப்போ நம்ம திடீர்னு நம்ம பாடி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வந்து எக்ஸ்ஹேல் பண்ணிடும், வாட்டரை வந்து நம்ம பாடி எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து டிஃபிஷியன்சியாக இருந்தது, டிஃபிஷியன்சி ஆஃப் ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா கார்போனிக் ஆசிட் ஃபார்மில் இருக்கிறத வந்து நம்ம பாடியே ஸ்ட்ராங் அதை வந்து ஹைட்ரஜன் அயனாகவும் பைகார்பனேட்டாகவும் ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ ஹைட்ரஜன் அயான் வந்து ப்ரீத்திங்க்கு போயிடுது. அடுத்தது பார்க்கும்போது பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம். பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறேன்னா இது செல்ஸுக்கும் கிட்னிஸ்க்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸசிவாக இருக்கும்போது நமக்கு வந்து மோனோ ஹைட்ரஜன் பாஸ்பேட் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா வீக் பேஸாக ஆக்ட் ஆகி ஹைட்ரஜன் அயானை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. அதாவது இங்கே ஹைட்ரஜன் அயானை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஒரு என்ஏவும் இங்கே இருக்கிற ஒரு சிஎல்லும் என்ஏசிஎல்லாக ஃபார்ம் ஆகி வந்துடுது. அடுத்து இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சும் இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சும் சேர்ந்து H2PO4 அப்படி ஃபார்ம் பண்ணிடுது. அதாவது பாருங்கள் HCl ப்ளஸ் Na2HPO4 HCl ப்ளஸ் NaHPO4 மோனோ ஹைட்ரஜன் பாஸ்பேட். ஓகேவா? அது எக்ஸசிவாக இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். எக்ஸசிவாக இருக்கும்போது NaClஐ ஃபார்ம் பண்ணிவிட்டு NaH3PO4 நமக்கு கன்வெர்ட் ஆகிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் அயானை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஹைட்ரஜன் அயானை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு குளோரைடு அயானை வந்து Na கூட சேர்த்து NaClஐ ஃபார்ம் பண்ணிடுது. அடுத்தது மீதி இருக்கிற Naவும் இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற HPO4ம் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது NaH3PO4 அது வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டிக்ரீஸிங்காக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அல்கலைன் சொல்யூஷன் ஹைட்ரஜன் அயான் டிக்ரீஸிங்காக இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா இது நியூட்ரலைஸ் ஆகி டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அயான் வந்து வீக் ஆசிடாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ராங் பேஸையும் வீக் ஆசிடையும் இது பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே யூட்டிலைஸ் பண்ணிச்சு, இங்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு H2 வந்து இங்கே ஹெச்சாக மாறி இருக்கு நமக்கு. அதாவது இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற H2 வந்து இங்கே நமக்கு ஹெச்சாக மாறி இருக்கு. அப்போது இங்கே இருக்கிற OHும் இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சும் சேர்ந்து H2Oவாக வந்துருச்சு. மீதி இருக்கிற என்னென்னா Na, இங்கே ஒரு Na அண்ட் இங்கே ஒரு H, அங்கே ஒரு PO4. அப்போ Na2HPO4 நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து ப்ரோட்டீன் பஃபர் சிஸ்டம். ப்ரோட்டீன் பஃபர் சிஸ்டம்ங்கிறது ஒன்று தான். ஹீமோக்ளோபின் பஃபர் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, சிங்கிள் கார்பாக்சில் குரூப்பும் அண்டு சிங்கிள் அமினோ குரூப்பும் வந்து ப்ரோட்டீன் ஃபார்மிங் அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? இது எக்ஸசிவ் ஹைட்ரஜன் அயானாக இருக்கும்போது அமினோ குரூப் என்ன பண்ணுதுன்னா பேஸாக ஆக்ட் ஆகி ஹைட்ரஜன் அயானை எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஹைட்ரஜன் அயானை அக்செப்ட் பண்ணிக்குது. அண்டு டிஃபிஷியன்சியாக இருக்கும்போது ரிலீஸ் பண்ணிடுது. ஓகேவா? இங்கே வந்து எக்ஸசிவாக இருக்குது. அப்போது ஹைட்ரஜன் அயானை அக்செப்ட் பண்ணி NH3 மாறிடுச்சு. இது வந்து டிஃபிஷியன்சியாக இருக்குது. அப்போது இங்கிருந்து ரிலீஸ் பண்ணி நமக்கு ஹைட்ரஜன் அயான் தனியாக வெளியே போயிடுச்சு. அடுத்தது லாக்ரிமல் ஃப்ளூயிடுன்னு பார்த்தீங்கன்னா லாக்ரிமல் ஃப்ளூயிடில் ஒன்றும் இல்லை, அது வந்து
பஃபர் கெப்பாசிட்டி எப்போவுமே அதிகமாக இருக்கிறது ஒன்று தான். அதை வந்து நம்ம நியூட்ரல் பண்ணுறதுக்காக டிஸ்டில்டு வாட்டரில் டியர்ஸை வந்து 7 ஆட் பண்ணும்போது டைலூட் பண்ணும்போது நமக்கு pH எவ்வளோ இருக்குன்னா 7.4 இருக்குது. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 to 8க்குள்ளே வேரி ஆகிட்டு இருக்கு pH, லாக்ரிமல் ஃப்ளூயிட்ஸோட pH. இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அனலைசிஸில் அண்ட் கேலிப்ரேஷன் ஆஃப் pH மீட்டர்லலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் யூஸ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபார்முலேஷன்ஸ், டைஸ் ப்ரிப்ரேஷன்ஸ், பெயிண்ட்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் அது மாதிரி சொல்லலாம். அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகுது. டைரி ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்ரேஷன், ஃப்ரூட்ஸ் இதிலலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபெர்மெண்டேஷன்லையும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் இன்ஆர்கானிக் அனலைசிஸ்லையும் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு சொல்லியிருக்கீங்கன்னா பஃபர்ட் ஐசோடானிக் சொல்யூஷன். பஃபர்ட் ஐசோடானிக் சொல்யூஷன்றது ஒன்றுமில்லை, இது a solution maintaining the isotonicity and pH that of body fluid is an isotonic buffered solution. பாடி ஃப்ளூயிடில் ஐசோடானிசிட்டியும் pHம் மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததா அதை தான் நம்ம பஃபர்ட் ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டியர்ஸு, பிளட்ஸு இதிலெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதிலெல்லாம் pH மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்சிட்டிவ் இதில் வந்து சில நம்ம மெம்பரின்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். அதில் போய் நம்ம சில சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணும்போது அது இரிட்டேஷன்ஸ், டாக்ஸிசிட்டி அதெல்லாம் ஏற்படுத்தலாம். செல்ஸில், திசுஸில் அதெல்லாம் நெக்ரோசிஸ் கூட நமக்கு ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணும்போது பாடி ஃப்ளூயிடோட வேல்யூமும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி டிசீஸ் காஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட டோசேஜ் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த ஐசோடானிக் சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம், அக்வஸாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்தால்மிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேரண்ட்ரல்னு பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவி, ஐஎம், சப்குட்டேனியஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே அக்வஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நாசல் ட்ராப்ஸு, நாசல் ஸ்ப்ரேஸு இது மூலியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்தால்மிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்ஸு அது மூலியமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டானிசிட்டிக்கும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கும் நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வச்சு தான் டானிசிட்டியவே படிக்க போகிறோம். இப்போது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னால் என்னன்னு பாருங்கள். இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து செமி பர்மியபிள் மெம்பரேன் இருக்குது, இதில் வந்து சால்வெண்ட் இருக்குது, இதில் வந்து நமக்கு சால்வெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து சொல்யூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் சொல்யூட் வந்து செமி பர்மியபிள் மெம்பரேனை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும், நமக்கு லோவாகிடும். அண்டு இதோட கான்சன்ட்ரேஷன், சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ண வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் அ லோ. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் லோவாக இருந்ததுனால தான் செமி பர்மியபிள் மெம்பரேனை கிராஸ் பண்ணி நமக்கு சொல்யூட் வந்து சால்வெண்ட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து லோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட்டுக்குள்ளே போகிறத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் டானிசிட்டி. எ மெஷர் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் டூ சொல்யூஷன் இஸ் செப்பரேட்டட் பை செமி பர்மியபிள் மெம்பரேன் இஸ் அ கால்ட் அஸ் டானிசிட்டி. இது வந்து a pressure should applied on the solution for preventing inward flow of water across a semi-permeable membrane is called a tonicity and osmotic pressure. ஓகேங்களா, அடுத்து கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது இதில் ஐசோஆஸ்மாட்டிக், ஐசோடானிக், ஹைப்பர்டானிக் அண்ட் ஹைப்போடானிக் 4 பேர் இருக்குது. ஐசோஆஸ்மாட்டிக்னு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து செல் கண்டென்ட்டோட சால்வெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு
அப்படி சிமிலராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ்மாட்டிக் சொல்யூஷன் சொல்கிறோம். ஐசோடானிக் சொல்யூஷன் பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக்காகவும் இருக்கும், ஐசோடானிக்காகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா 0.9% வெயிட் பை வால்யூம் ஆஃப் நார்மல் சலைன் சொல்யூஷன், அது ஒன்றும் சொல்லலை. நம்ம குளுக்கோஸ் போடுவோம் இல்லையா ஐவியில், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட சொல்யூட் சொல்யூஷனில் ஹையர் கான்சன்ட்ரேஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2% ஆஃப் வெயிட் பை வால்யூம் ஆஃப் நார்மல் சலைன் சொல்யூஷன். அதாவது ஹைப்பர்டானிக் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் லோ. ஸோ இங்கே சொல்யூட்டில் இருந்து சால்வெண்ட்டுக்கு நமக்கு நிறையா இன்வெர்ட் மூமெண்ட் இருக்குது, பேக்வேர்ட் மூமெண்ட்டே இல்லை, ஒன்லி இன்வெர்ட் மூமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அதை தான் நம்ம ஹைப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்பர் அப்படின்னாவே அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்போடானிக் சொல்யூஷனை பார்க்கும்போது இதோட சொல்யூட் லோயர் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. அப்போது இதுக்கு சொல்யூட்டு சால்வெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சொல்யூட்டு சால்வெண்ட்டு, அந்த சால்வெண்ட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு கூட இந்த சொல்யூட் இந்த சைடு தாண்டி செமி பெர்மியபிள் மெம்பரனை கிராஸ் பண்ணி போகலை. அதனால் சால்வெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இப்போ என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. அந்த இதை தான் நம்ம ஹைப்போடானிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா 3% வெயிட் பை வால்யூம் ஆஃப் டெக்ஸ்ட்ரோஸ் சொல்யூஷன். ஓகேங்களா. அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் டானிசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ஹீமோலைட்டிக் மெத்தட் இருக்குது. நமக்கு ஹீமோலைட்டிக் மெத்தடு, இந்த மெத்தடை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் சொல்யூஷனோட ட்ரக் அப்பியரன்ஸு ஆர்பிசியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹீமோலைட்டிக் மெத்தடில் நம்ம நிறைய ட்ரக்ஸ் எடுத்துப்போம், நிறையா இன்ஜெக்ஷன் பண்ணிப்போம். அதெல்லாம் எப்படி நம்ம செமி பெர்மியபிள் அதாவது செல் மெம்பரேனை தாண்டி பிளட் செல்ஸுக்கு ஒரு ஆர்கனுக்கு எப்படி போகுது, அதாவது அதிகமாக போச்சுன்னா என்ன நடக்கும், கம்மியாக போச்சுன்னா என்ன நடக்கும், இல்லை அளவாக போச்சுன்னா என்ன நடக்கும், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம ஹீமோலைட்டிக் மெத்தடில் பார்க்க போகிறோம். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர். ஹைப்பர்டானிக் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹைப்பர்டானிக் அதோட இன்வெர்ட் மூமெண்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்கும், இல்லை பேக்வேர்டு மூமெண்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதிலேருந்து உங்களுக்கு அவுட்வேர்ட் மூமெண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த செல்ஸ் என்ன ஆகும், இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக வெளியே போயிடுது. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இவ்வளோ பெருசு இந்த செல்லு பிகம் ஸ்மால். ஸோ இதை தான் ஹைப்பர்டானிக்னு சொல்கிறோம். அவுட்வேர்ட் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீஸாக இருக்குது, செல்ஸோ ஸ்ரிங்க். எக்ஸாம்பிள் 2% NaCl. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹைப்போடானிக், அதை சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஹைப்போடானிக் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்டரோட அவுட்லெட் இல்லை, இன்லெட் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இன்லெட் மட்டும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இத்தச்சோண்டு ஸ்மால் சைஸ் செல்ஸ் பிகம் லார்ஜ். ஸோ இட் இஸ் கால்ட் அ ஹைப்போடானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்போடானிக் சொல்யூஷன் இதோட பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டரோட என்டர் மட்டும் அதிகமாக இருக்குது, செல் பர்ஸ்ட் ஆகிடுது. எக்ஸாம்பிள் 0.2% NaClன்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசோடானிக் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்குது, அதில் ஒன் டைம் வாட்டர் இன்லெட்னா நெக்ஸ்ட் டைம் வாட்டர் அவுட்லெட், இப்படி சொல்லலாம். வாட்டர் இன்லெட்டும் வாட்டர் அவுட்லெட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 0.9 gram ஆஃப் NaCl வாட்டர் அவுட்லெட் அண்ட் வாட்டர் இன்லெட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்லைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தெர்மல் இன்சுலேட்டட் சாம்பிள் ப்ரெசன்ட் இன் கான்ஸ்டன்ட் ஹியூமிடிட்டி சேம்பர்ஸ். ஓகேங்களா. இதை கேல்குலேட்டிங் LISO வேல்யூன்னு பார்க்கும்போது L is equal to IKF, L delta TF is equal to LC. So L is equal to LISO. LISO is equal to del TF by C. LISO is equal to 0.52 degree Celsius and by C is equal to 0.154. It is produced LISO values is equal to 3.4.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா calculation and methods of adjusting tonicity. இது என்னென்னு பார்த்தோம்னா 2 மெத்தட் இருக்குது, கிளாஸ் 1 மெத்தட் அண்ட் கிளாஸ் 2 மெத்தட். இதில் க்ரையோஸ்கோபிக் மெத்தடும் சோடியம் குளோரைடு ஈக்குவலன்ட் மெத்தடும் இருக்குது. இதில் கிளாஸ் 1 மெத்தடில் அண்ட் கிளாஸ் 2 மெத்தடுன்னு பார்க்கும்போது நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது, ஒயிட் வின்சென்ட் மெத்தட் அண்ட் ஸ்ப்ரோல்ஸ் மெத்தட். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஃபர் அண்ட் ஐசோடானிக் சொல்யூஷன். பஃபர்னு பார்த்தீங்கன்னா பஃபர் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். பஃபர்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். டானிசிட்டின்னு ஒன்று பார்த்தோம். டானிசிட்டினா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன் அது எல்லாமே பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது என்ன பார்த்துருக்கோம்,